உங்களுக்காக என்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. இந்த நிமிஷத்துக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க இப்போ தனியா இருக்கிறது ஒன்றும் தற்செயலா நடந்ததில்லை. இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டதும் தற்செயலா நடந்தது இல்லை. உங்க தனிமையோட அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு திட்டம் வச்சிருக்குது. அந்த திட்டத்துல இந்த தனிமைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கும் ஒரு தனித்துவமான நோக்கம் இருக்கு. அவங்களோட இலக்கை அடைய வைக்க பிரபஞ்சம் அவங்கள பல கட்டங்கள் வழியா கூட்டிட்டு போகும். இந்த பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த தனிமை. நீங்க இப்போ தனியா இருக்கிறது ஏதோ சும்மா நடக்கல. இது பிரபஞ்சத்தோட திட்டத்துல ஒரு முக்கியமான பகுதி. இந்த தனிமை நேரத்துல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட ஆன்மீக வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் இறைத்தன்மையோட பின்னி பிணைஞ்சிருக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்குதுன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது பிரபஞ்சத்தோட ஒரு அழைப்பு. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சம் நம்மளை தனிமையாக்கி 5 பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுல முதலாவது, தனிமை பிரபஞ்சத்தின் மெல்லிய செய்திகளை கேட்கும் அமைதி. தினமும் இருக்கிற இரைச்சல்லையும் வெளி உலக கவனச்சிதறல்கள்லையும் சிக்கி இருக்கும்போது பிரபஞ்சம் சொல்ற மெல்லிய செய்திகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தனிமை ஒரு அமைதியான இடத்தை உங்களுக்கு கொடுக்குது. அங்க உங்களால அந்த செய்திகளை கேட்க முடியும். இது உங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்கவும், உங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கவும், உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கவும் உதவுது. உங்க தனிமைக்கு பின்னாடி இருக்கிற அறிகுறிகளையும் அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அனுபவிக்கிற இந்த தனிமை ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தோட ஒரு பகுதி. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லை. வேணும்னே திட்டம் பண்ணி நடக்கிற ஒரு கட்டம். இந்த தனிமையும் சுய சிந்தனையும் உங்க வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் ரொம்பவே அவசியம். இது உலகத்துல இருக்கிற தேவையில்லாத தொந்தரவுகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்க ஆழ் மனசுல கவனம் செலுத்த வைக்கும். இரண்டாவது பாடம், சுய விழிப்புணர்வு மற்றும் மாற்றத்திற்கான காலம். இந்த தனிமை நேரத்துல உங்களால ஆழமா யோசிக்க முடியும். உங்க எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்க இது ஒரு நல்ல நேரம். உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சுக்கவும், உங்க உண்மையான ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கவும், உங்களுக்குள்ள இருக்கிற காயங்களை ஆத்தவும் இது ஒரு வாய்ப்பு. இந்த சுய விழிப்புணர்வு உங்க தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். உங்க தனிமை ஒரு மாற்றத்திற்கான காலமாகவும் இருக்கு. இது உங்களை முன்னேற விடாம தடுக்கிற பழைய பழக்க வழக்கங்கள், எண்ணங்களை விடுறதுக்கான நேரம். பழைய விஷயங்களை விட்டாதான் புதிய யோசனைகளுக்கும் புதுமையான மாற்றங்களுக்கும் இடம் கிடைக்கும். இந்த மாற்றம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனா நீங்க மாறணும்னா இது கண்டிப்பா தேவை. மூன்றாவது பாடம், வழிகாட்டுதலும் பிரபஞ்சத்தின் அறிகுறிகளும். தனிமையில கூட பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணும்போது கூட பிரபஞ்சம் உங்களை வழி நடத்திட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க.
இந்த வழிநடத்துதல் ரொம்ப மென்மையாக தான் இருக்கும். அதனால் எப்பவும் விழிப்புணர்வோடு இருங்க. வெளி உலக சத்தமும் இரைச்சலும் அடங்கும் போது உங்களுக்கு சொல்லப்படுற மெசேஜ் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது திடீர்னு வர்ற எண்ணங்களாகவோ இல்லை ஒரு உணர்வாகவோ இருக்கலாம். இதை கவனிச்சிங்கன்னா உங்கள் பாதைக்கு தேவையான ஐடியா கிடைக்கும். நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் பிரபஞ்சத்தோட வழிகாட்டலை பெற முக்கியமான விஷயம். நீங்கள் முழுமையாக அந்த நிமிஷத்தில் வாழும்போது தான் சுற்றி இருக்கிற அறிகுறிகளை கவனிக்க முடியும். அந்த அறிகுறி ஏஞ்சல் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த அறிகுறி ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கலாம், கோயின்சிடெண்ட்டாக நடக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம், அடிக்கடி கண்ணில் படுற பட்டாம்பூச்சி, அடிக்கடி கண்ணில் படுற வானவில், இந்த மாதிரி கூட இருக்கலாம். விழிப்புணர்வோடு இருக்கிறதுனா இப்போ என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது. பழைய காலத்தையோ இல்லை எதிர்காலத்தையோ நினச்சி கவலைப்படுறதில்ல. இப்படி கவனமாக இருக்கிறது மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்தோட ஆழமாக பின்னி பிணைஞ்சிருக்க முடியும். கஷ்டமான நேரத்தில் கூட பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு நம்புங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்குதுங்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களை நேர்மறையாக வச்சிருக்க உதவும். அது உங்கள் பக்கம் இருக்குதுன்னு நம்புறது தான் சவாலான நேரத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். தனிமையில் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பல அறிகுறிகளை காட்டும். நீங்கள் சரியான பாதையில் தான் போறீங்கன்னு சொல்கிறதுக்கான சிக்னல் தான் அது. இதை கவனிக்க நீங்கள் தயாராக இருக்கணும். பிரபஞ்சம் பேசுகிற ஒரு வழி தான் சின்க்ரோனோசிட்டிஸ், அதாவது ஒரே நேரத்தில் தற்செயலாக நடக்கிற ஒற்றுமைகள். இதெல்லாம் சும்மா யதார்த்தமாக நடக்கிறது இல்லை. நீங்கள் பிரபஞ்சத்தோட திட்டத்தின்படி தான் போறீங்கன்னு அது காட்டுது. பிரபஞ்சம் உங்கள் பயணத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு இது ஞாபகப்படுத்தும். 4வது பாடம், தனிமையை வரமாக ஏற்று ஆன்மீகத்தில் வளர்தல். பிரபஞ்சத்தோட செய்தி ரொம்ப நுட்பமாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல பெருசாக தெரியாது, ஆனால் கவனமாக பார்த்தா புரியும். திடீர்னு வர்ற எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட செய்தி தான். இந்த அறிகுறிகள் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒவ்வொன்றும் ஒரு புதிர் துண்டு மாதிரி உங்கள் பாதையை சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் நம்பினீங்கன்னா பிரபஞ்சத்தோட உங்கள் கனெக்ஷன் இன்னும் பலமாகும். விழிப்புணர்வோடு இருக்கிறது மூலமாக இந்த செய்திகளை வாங்கிக்க முடியும். இதெல்லாம் வெறும் தற்செயல்னு சொல்லாமல் அதில் இருக்கிற அர்த்தத்தை தேடுங்க. உங்கள் தனிமையை ஏற்றுக்கிறது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். தனிமையை ஒரு சாபமாக பார்க்காம ஒரு வரமாக பாருங்க. வெளி உலக தொந்தரவு இல்லாமல் உங்கள் ஆழ் மனசில் கவனம் செலுத்த இது ஒரு வாய்ப்பு. நீங்கள் யாரு, உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணுங்கிற தெளிவு இதனால் கிடைக்கும். தனிமையில் இருக்கும்போது தியானம், பிரார்த்தனை இல்லை இயற்கையோட நேரம் செலவிடுறது உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். தனிமையை ஒரு சுய தேடலாக பார்க்கிறது உங்கள் பார்வையை மாற்றும். தனிமையை வெறும் லோன்லினஸ்னு பார்க்காம உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வர்ற நேரமாக பாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தனிமைங்கிறது ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இது வெறும் உடல் ரீதியாக தனியாக இருக்கிறது இல்லை, மனசுக்குள்ள ஒரு தெளிவை உருவாக்குறது. பிஸியான வாழ்க்கையில் நம்மளோட சொந்த குரலையே கேட்க முடியாமல் போயிருக்கோம். ஆனால் தனிமையில் நம்ம உணர்வுகளையும் எண்ணங்களையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும்போது
கடவுளோட தன்மையை உணர முடியும். அந்த அமைதி தான் உங்கள் பாதைக்கும் லட்சியத்துக்கும் தேவையான ஐடியாவை கொடுக்கும். கடைசி பாடம், சவால்களை கடந்து லட்சியத்தை எட்டுதல். தனிமையில் சவால்கள் வரலாம், ஆனால் அந்த சவால்கள் தான் உங்களை இன்னும் பெட்டராக மாற்றும். சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கிறது தான் பிரபஞ்சத்தோட திட்டம் மேலே உங்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கும். தனிமையில் இருக்கிறதுனால மற்றவங்க கூட கனெக்ஷனே இல்லாமல் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு தற்காலிகமான விஷயம்தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. சப்போர்ட் தேவைப்பட்டா நண்பர்கள் இல்லை ஃபேமிலி கிட்ட பேசுங்க. உங்களுக்குள்ளேயே சந்தேகம் வரலாம். அப்படி வரும்போது உங்கள் பலத்தையும் பழைய வெற்றிகளையும் நினச்சி பாருங்க. ஒரு டைரி எழுதி உங்கள் முன்னேற்றத்தை கவனிங்க. நீங்கள் தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணாலும் உண்மையிலேயே நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்சம் எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உங்களை போலவே நிறைய சூசன் ஒன்ஸ் இருக்காங்க, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். நீங்கள் தனியாக இருக்கிறது ஒரு மாயை தான். பிரபஞ்சம் எப்போவும் உங்கள் கூடவே தான் இருக்கு. இது உங்கள் கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களை போலவே பயணம் செய்கிற ஒரு பெரிய சமூகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கம்யூனிட்டி இல்லை சோஷியல் மீடியா வழியாக உங்களை மாதிரியே இருக்கிறவங்க கூட கனெக்ட் ஆகுங்க. தனிமையில் இருக்கிற இந்த அமைதியில் உங்களுக்கு தெளிவும் பலமும் கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்சம் உங்களை ஒரு காரணத்துக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்குது. உங்கள் தனிமை உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு சாட்சி. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் உண்மையான லட்சியத்தை நோக்கி நீங்கள் வழி நடத்தப்படுறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கை முழுக்க கொண்டு போங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் லட்சியத்தை அடைய உதவும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் மனசில் தோன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.